அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 121 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, தங்சானுடைய அப்பா அவனுக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு பையன் அவன் என்ன பண்ணுறான், காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறான். அதாவது பசங்களாம் விளையாட தான் போகிறாங்க, அதில் ஒரு பையன் மட்டும் மாட்டிக்கிட்டான். அப்போ அங்கே இருக்க வில்லேஜஸ் ஹெல்ப் கேட்ட உடனே இவங்க 2 பேர் போகிறாங்க காப்பாற்றுறதுக்காக. இப்போ அந்த பையன் யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய பேர் இருக்குது, அதுக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கி பயப்பில் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் வேகமாக போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்குள்ளே அந்த ஒரு பேர் இவனுக்கிட்ட வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அவனை சாப்பிட போகுது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வருது. தாங்சானுடைய அம்மா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ப்ளூ சில்வர் எம்பரர் இல்லையா, ஒரு சில அனிமல்ஸ் கூட அவங்க சொல்கிறத கேட்கும். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பேர் அட்டாக் பண்ணவே இல்லை. அந்த பேருக்குமே அடிபட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேரையும் க்யூர் பண்ணிவிட்டு அந்த பையனையும் காப்பாற்றுறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த பிரதர்ஸ் 2 பேரையும் பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணான். ஆனால் கடைசியாக ப்ளூ சில்வர் பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பக்கி அங்கேருந்து போயிடுச்சு. இவனால் தான் அவ்வளோ பிரச்சனை போல தெரியுது. இப்போது இந்த ஒரு பொண்ணு இருக்கால, இவளுமே இவங்க கூட சேர்ந்துக்கிட்டா. மொத்தம் 3 பேர். இந்த 3 பேரில் இவ தானே கடைசி. அதனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா சான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சைனீஸில் சான் அப்படின்னா 3ன்னு அர்த்தம். இவளோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா இன். ஆக்சுவலாக அண்ணன் தம்பிக்கு 2 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேருக்குமே இவங்க மேலே ஒரு லவ். ஆனால் நடுவுலையே அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, கிளம்பி போயிட்டார், ட்ரைபுக்கு திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கிளம்பி போனால் அன்னைக்கு ராத்திரி தான் இவங்க உண்மை எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு செஞ்சுரி மில்லேனியம் சோல் பீஸ்ட் அப்படின்னும், இவங்க ப்ளூ சில்வர் எம்பரர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் மனுஷனுக்கு காதல் கண்ணை கட்டிடுச்சு. ஸோ மனுஷன் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம தன்னுடைய காதலை சொல்ல, அவங்களுமே இவரை லவ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அவர் கூட இருந்தார் இல்லையா அவருடைய அண்ணன், அதனால் சொல்லாமல் இருந்தாங்களாம். எங்கே அவர் தப்பாக நினச்சிப்பாரோ அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ அவர் போயிட்டாரு, இவங்க ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலேயாவது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சோலால் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி அவங்களுக்குலாம் டிமிக்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே சோலால் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஹவுத்தியன் ட்ரைபுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தாராம். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே மனுஷன் செத்தே போயிட்டாரு. இவருடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் இவரோட அண்ணன் தான் என்ன பண்ணுறாரு, அடுத்த சீஃபாக பொறுப்பேற்றுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரியே இன்னொரு 3 விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது தங்சான் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே கிட்டத்தட்ட அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டாங்க. அதை தாண்டிட்டாங்கன்னா மனுஷனாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்சானுடைய அப்பாவுமே லெவல் 90 ரீச் ஆகிறாரு. சரிப்பா இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா போகும் அப்படின்னு பார்த்தா, மார்ஷல் சோலால் உள்ளுக்குள்ள பெரும் பிரச்சனை அப்படிங்கிறத கிளப்பி விட்டாங்க. தங்சானுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட உயிரை அவங்களே சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அவங்க அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது தான் அந்த சோல்ரிங் யாருக்கு வந்ததுன்னா, தங்சானுடைய அப்பாவுக்கு வந்தது. அதுதான் செஞ்சுரி மில்லேனியம் சோல்ரிங். பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சோல்ரிங். இதுக்கு அப்புறம் தாங்க மனுஷனுடைய வெறி ஆட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மனுஷன் சரியான கோவத்தில் இருக்கான். இவங்களெல்லாம் வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனுங்களாவது அங்கேருந்து கிளம்பி போயிருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடணும்னு சொல்லிட்டு வரானுங்க. இந்த ஒரு ஹவுத்தியன் ட்ரைபில் நிறைய சீக்ரெட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதில் இந்த சோல்ரிங் இருக்கு இல்லையா, அதை பிளாஸ்ட் பண்ணி அதோடைய பவர் அப்படிங்கிறத எடுத்து சண்டை போடுவாங்க. அதை தான் மனுஷன் இந்த இடத்துல பண்ணுறான். அந்த சோல்ரிங்கெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி அதோட பவரை யூஸ் பண்ணி வச்சு செஞ்சிடறாரு எல்லாரையுமே. அதுக்கப்புறமா இந்த 2 எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சண்டை போட வராங்க. இவனுங்க அப்போவே பார்த்தீங்கன்னா லெவல் 90 இருந்திருக்கானுங்க. கிராண்ட் சோல் மாஸ்டராக தான் இருந்திருக்காங்க. 2 பேருமே 9th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன தான் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் கூட இந்த ஹவுத்தியன் ஹேமருக்கு எதிர்க்க அவங்களுடைய வேலை எதுவுமே பலிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஹவுத்தியன் ஹேமர் வேணால் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, மனுஷன் வேற லெவலில் யூஸ் பண்ணுறாரு அந்த ஹேமரை. அன்னைக்கு அடி வாங்கின அந்த 2 பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் போகாமல் இருக்கிறாங்க. அதை நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்துருப்போம். ஸோ இவனுங்க 2 பேர் அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த போப் இருக்கான்ல, அவனாவது சும்மா இருந்திருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், அவனுமே 9th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பவர் அப்படிங்கிறது இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணுறாரு மனுஷன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் ஹவுத்தியன் ட்ரைபோட ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாருப்பா. ஒரே ஒரு அட்டாக் தாங்க, அந்த போப்பு டோட்டல் டிஃபீட்டு. மனுஷன் கீழே விழுந்துட்டான், எந்திரிக்க கூட முடியல. இவர் நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கே அந்த மனுஷன் கதையை முடிச்சு விட்டுருக்க முடியும். ஆனால் இவர் கொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. அவன் மூடின்னு போயிருக்கணுமா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம், மார்ஷல் சோலால் இதை மறக்கவே மறக்காது அப்படிங்கிறானுங்க. அதான் அவர் சொல்கிறாரு, டே இங்கே தாண்டா இருப்பேன், முடிஞ்சால் திரும்பி வாங்கடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாரு, இவர் நினச்சிருந்தா அன்னைக்கே அவனை கொன்றுக்கலாம். ஆனால் கொன்னதுக்கப்புறம் ட்ரைபுக்கு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதனால் மனுஷன் அது கொல்லாமல் விட்டார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்த இடத்துல ஒரு பிளான்ட் ஒன்று இருந்திருக்கும், அதை கொண்டு வந்து இங்கே நட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் தான் இவங்களோட வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இவர் செட்டில் ஆகிட்டாராமா. ஆனால் அந்த மார்ஷல் சோலால் சும்மா இல்லாமல் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஹவுத்தியன் ட்ரைபுக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இந்த மனுஷன் பார்க்குறாரு, வேறு வழி இல்லாமல் தன்னோட சொந்த பிரதரையே ஹவுத்தியன் ட்ரைப் விட்டு விலைக்கு வைக்கிறாரு. இவங்களும் மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. இதனால தான் மொத்த ட்ரைபுமே இந்த மனுஷனை பயங்கரமாக வெறுக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தங்சானுக்கே தெரியும். மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வாழ்க்கையை அப்படியே காலம் போன போக்கில் வாழ்ந்துகிட்டே இருந்தாராம்.
அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத இவன்கிட்ட தான் அவர் பார்த்துருக்காரு. அந்த நம்பிக்கையை மட்டும் நான் பார்க்கல அப்படின்னா என்னோட வாழ்க்கையை நான் எப்படியோ வாழ்ந்துட்டு அப்படியே கழிச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் நீ வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான பர்சனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ தங்சானுக்கு வருத்தம் அப்படியே பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, எனக்காகலாம் வருத்தப்படாத, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவரோட சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மனுஷன் பார்த்தீங்கன்னா கை கால் அப்படிங்கிறத வர வச்சு நடந்துகிட்டு தான் இருக்காரு. ஸோ மனுஷன் எதுக்காக அந்த கையும் காலையும் வெட்டினாரு, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த கையிலையும் காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல் போன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த சோல் போன் யார் கொடுத்ததுன்னா இவங்க ட்ரைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைபுக்கு பட்ட கடனை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கை காலை அவரே வெட்டியிருக்காரு. அப்போ தான் சோல் போனை வெளில எடுக்க முடியும், திரும்பி கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆனால் இதை பண்ணதுனால இவரோட சோல் பவர் அப்படிங்கிறது லெவல் 75க்கு ட்ராப் ஆகிடுச்சான். இப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, உங்களோட இன்ஜுரிஸை என்னால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அவங்களுக்கு பட்ட கடனை தீத்தா போதும், இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ரைபுக்கு போகிறது கிடையாது தங்சான் கூட. இவனை மட்டும் தான் போக சொல்கிறாரு. போயிட்டு இவங்க அப்பாவுடைய கலரை இருக்கு இல்லையா, அதாவது இவங்க தாத்தாவுடைய கலரை அங்கே போயிட்டு எனக்காகவும் சேர்த்து நீ மரியாதை செலுத்திட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன சொல்கிறான், ஹவுத்தியன் ட்ரைபை நீ தான் வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறாப்புல. இவனும் ஓகேப்பா கண்டிப்பாக செய்யறேன் அப்படிங்கிறான். இருந்தாலுமே மனுஷன் மார்ஷல் சோலால் மேலே கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படிங்கிறான். இப்போ மனுஷன் கடைசியாக என்ன பண்ணுறாரு, தங்சான் கிட்ட ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த பாக்ஸில் என்ன இருந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.